இது நம்ம விஎம் டாக்ஸ். தமிழகத்திலேயே 4வது மிகப்பெரிய தேர் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேருங்கிறது நம்ம ஊருக்கே ஒரு பெரிய பெருமை. இப்ப அந்த தேரை புதுசா ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்குற பணிகள் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசோட அனுமதியோட முழுக்க உபயதாரர்கள் கொடுத்த 2,17,00,000 ரூபாய் நிதியில இந்த தேர் உருவாகிட்டு இருக்கு. சாதாரணமா இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 டன் மரங்களை இதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுல 80 டன் இழுப்பை மரம், 10 டன் வேம்பு, 10 டன் தேக்குன்னு பலமான மரங்களை வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க. தேரோட மொத்த உயரம் மற்றும் அகலன்னு பார்த்தா 22க்கு 22 அடியில நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு அச்சு பொருத்தப்பட்டு தயாராகுது. திருவாரூர் ஆழித்தேர் ஸ்தபதி இளவரசன் தலைமையில 20 பேர் கொண்ட குழு ராத்திரி பகலா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு நீங்க கேட்கலாம். மொத்தமா 7 நிலைகள்ல இந்த தேர் அமையணும். அதாவது பூதப்பார் பீடம், சிறிய மற்றும் பெரிய உருதாரம், நடகாசனம், தேவாசனம், சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. இதுல முதல் 5 நிலைகள் முழுசா முடிஞ்சு இப்போ 80% பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் தேவாசனம், சிம்மாசனம் மட்டும்தான் பாக்கி. இந்த நிலையில தான் நம்ம திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் இன்னைக்கு நேரடியா தேர் செய்யற பணிகளை ஆய்வு செஞ்சார். இந்த ஆய்வின் போது கோயில் அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து, நகர்மன்ற தலைவர் நல்லி சுரேஷ் பாபு, அறநிலையத்துறை அதிகாரிகள் உணர்ந்திருக்காங்க. வேலைகளை வேகமா முடிச்சு வர கார்த்திகை மாசம், அதாவது கார்த்திகை தீப திருவிழா நேரத்துல இந்த புது தேரோட வெள்ளோட்டம் விடப்படும்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாசம் அர்த்தநாரீஸ்வரர் புது தேரை பார்க்க யாரெல்லாம் ஆவலா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இது போல நம்ம ஊர் அப்டேட்ஸுக்கு மறக்காம விஎம் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.